தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே உள்ள சிந்தாமணி பகுதியைச் சேர்ந்த இசக்கிராஜ் ஸ்டெல்லாமேரி தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். ஸ்டெல்லாமேரி வீட்டில் இருந்தபடியே பீடி சுற்றும் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் இவரது வீட்டின் அருகிலுள்ள மூதாட்டி ராமாத்தாள் என்பவர் தனியாக வசித்து வந்ததாக தெரிகிறது. ராமாத்தாளின் மகன்கள் அவ்வப்போது வந்து சாப்பாடு மட்டும் கொடுத்துவிட்டு சென்றுள்ளனர். இதனால் மூதாட்டி ராமாத்தாளுக்கு தேவையான சிறு சிறு உதவிகளை பக்கத்து வீட்டைச் சேர்ந்த ஸ்டெல்லாமேரி தான் செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி உதவி செய்து வந்ததே இப்போது ஸ்டெல்லாமேரியின் உயிருக்கே வினையாகியுள்ளது. அதாவது தெருவில் நின்று கொண்டிருந்த ராமாத்தாள் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். அப்போது ஸ்டெல்லாமேரியும் அருகில் இருந்த சிலரும் மூதாட்டிக்கு உதவி செய்துள்ளனர். அதோடு மூதாட்டி ராமாத்தாளை அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்று உணவும் அவருக்கு தேவையான மாத்திரையும் கொடுத்துள்ளார் ஸ்டெல்லாமேரி. அதன் பின்னர் ராமாத்தாளை அவரது மகன் தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். இது நடந்த சிறிது நேரம் கழித்து ஸ்டெல்லாமேரியின் வீட்டிற்கு சென்ற ராமாத்தாளின் மகன், எனது அம்மா அணிந்திருந்த 3 சவரன் தங்கச்செயினை காணவில்லை, அதை நீதான் எடுத்திருக்கணும் என அதை கேட்டு தகராறு செய்துள்ளார். ஆனால் ஸ்டெல்லாமேரியோ தங்கச்செயினை நான் எடுக்கவில்லை என எவ்வளவோ கூறியும் ராமாத்தம்மாளின் மகன் சேனித்துறை புளியங்குடி காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்திருக்கிறார். இதனையடுத்து ஸ்டெல்லாமேரியிடம் விசாரணை என்ற பெயரில் போலீசார் தொடர்ந்து மிரட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் மூதாட்டியின் மகன்கள் மருமகள்களும் அவரை மிரட்டியுள்ளனர். இதனால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த ஸ்டெல்லாமேரி வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உதவி செய்ததற்கு பரிகாரமாக திருட்டு பட்டம் கட்டியதால் அந்த வேதனை தாங்காமல் ஸ்டெல்லாமேரி தற்கொலை செய்து கொண்டது அப்பகுதியினரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதுகுறித்து வேதனை தெரிவித்துள்ள அவரது கணவர் இசக்கிராஜ், ராமாத்தாளின் மகன்களும் போலீசும் தான் இதற்கெல்லாம் காரணம் என்று கண்ணீர் மல்க கூறியுள்ளார். குற்றவாளி மேல இந்த வீட்டை பாருங்க, அவங்க 5 பேர் வீடு, அவங்க டார்ச்சர் பண்ண வீடு பூட்டி கிடக்கு. இன்னும் ஒருத்தருமே கதவே திறக்கல சார். எல்லாம் இந்த கிழக்க இருந்து நேரத்து வரைக்கும் 5 பேர் வீடு பூட்டி தான் கிடக்கு. அப்போ தப்புச்சே எப்படி சார் வீட்டை போட்டு இவ்வளோ நேரம் ஓட்டிப்பாங்க? அவங்க பூரா கோடிச்சுறாங்க சார், பெரிய பெரிய கோடிச்சுறாங்க. முன்னாடியே போலீஸில் போய் போலீஸை விட்டு எங்கே அடிக்காங்க சார். நாங்கள் ஏழப்பட்டவங்க நினைக்க வேணாலும் எங்களால் செலவழிக்க முடியல சார். அவங்க ரூபா கொடுத்து ரிப்போர்ட்டு தான் அங்கே தேசத்தில் கொடுத்ததே பேப்பரில் இல்லை சார். அவள் கஞ்சி தான் கொடுத்தா. வேலைக்கு நான் என் முன்னாடி வேலை கொடுத்து சாப்பிட முடியாது சார். அங்கே வேலைக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்து பத்திரிக்கை போட்டுறாங்க. கடந்த 4 மாதங்களுக்கு முன்னர் இதே பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவரது வீட்டில் 19 லட்சம் பணமும் 15 சவரன் நகையும் திருடு போனது. இந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் புகார் கொடுத்த விவசாயியே நகையை திருடியதாக ஒப்புக்கொள்ள அழுத்தம் கொடுத்ததால் மன உளைச்சலுக்குள்ளான அவர் தற்கொலை செய்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.